அனைவருக்கும் வணக்கம். 2021 அதிமுக பாமக கூட்டணி திண்டுக்கல்லில் ஏதோ ஒரு தொகுதியில் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டது. திலகபாமா அவர்கள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற பாமகவினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிட்டார். அவருக்கு கூட்டணியினுடைய தலைவராக திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரம் செய்யும் பொழுது ராமதாஸ் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் ஆப்பிள் என்று சொன்னார். இதெல்லாம் மிகவும் வைரலானது இந்த வீடியோ. 1998 இருந்து மாம்பழம் சின்னத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற பாமக கிட்டத்தட்ட 27 வருடங்களாக மாம்பழம் சின்னத்தை வைத்திருக்கின்ற பாமகவிற்கு மாம்பழம் சின்னத்தையே மறந்துவிட்டார் கூட்டணி கட்சியுடைய மிக முக்கியமான அமைச்சர் அவர்கள். அன்றைய காலத்தில் 2020ஆம் ஆண்டு சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் பெரிய பெரிய கட்சியான திமுக அதிமுகவிற்கு இரட்டை இலை சூரியன் சின்னம் ஒதுக்குவதால் மக்களுக்கு அவர்களின் நல்லது கெட்டது தெரிய மாட்டுது, அந்த கட்சியினுடைய தவறுகள் தெரிகிறது, ஆனால் சின்னத்திற்காக வாக்களிக்கக்கூடிய மனநிலை இருக்கிறது. எனவே மிகப்பெரிய கட்சிகளுக்கெல்லாம் தொடர்ந்து ஒரே சின்னத்தை கொடுக்கக்கூடாது, சின்னத்தை மாற்ற வேண்டும் என்று கர்ஜித்தார் சீமான். நாமெல்லாம் ஆமால்ல, சின்னத்துக்காக வாக்களிக்கக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஜெயலலிதா இறந்த பிறகும் எம்ஜிஆர் சின்னம் என்று வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அண்ணா இறந்த பிறகும் சூரியன் சின்னம் என்று வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்றைய தலைவர்களின் பெயர் தெரிவதில்லை என்றெல்லாம் யோசித்தோம். ஆனால் அதே சீமான் அவர்கள் 2024ஆம் ஆண்டு அங்கீகாரம் பெறாத தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு பெற்றார். அவருடைய விவசாய சின்னத்துக்கு பதிலாக மைக் சின்னம் ஒதுக்கப்பட்ட போது தேர்தல் ஆணையத்தை கடுமையாக சாடினார். காரணம், அவர் 2-3 தேர்தல்களில் விவசாய சின்னம் வைத்திருந்ததால் பிரபலமாகிவிட்டது. திடீரென்று மைக் சின்னம் மாற்றிய போதுதான் சின்னத்தின் அருமை அவருக்கும் தெரிந்தது. பிறகு தன் கருத்தை மாற்றிக்கொண்டார். அவர் கருத்தை மாற்றிக்கொள்வதில் புதிதல்ல, பல விஷயங்களில் மாற்றி பேசுவார். அதெல்லாம் அடுத்தபடியாக பார்க்கலாம். ஆனால் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விசித்திரமான ஒன்று உள்ளது. நீங்கள் பாமர மக்கள், தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்கள், வயதானவர்கள், அரசியல் அறிவு அற்றவர்கள், படிக்க தெரியாதவர்கள், அரசியலில் என்ன நடக்கிறதே என்று தெரியாதவர்களிடெல்லாம் நீங்கள் சென்று கேட்டீர்கள் என்றால் சூரியன் யார் சின்னம் என்று கேட்டு பாருங்களேன். அது கருணாநிதியின் சின்னம் என்று சொல்வார்கள். அப்போ ஸ்டாலின் யார் என்று கேட்டால் அவர் யாருன்னு தெரியாது, ஆனால் சூரியன் கருணாநிதி சின்னம். இரட்டை இலை யார் சின்னம் என்று கேட்டு பாருங்களேன், அது எம்ஜிஆர் சின்னம் என்று சொல்வார்கள். எடப்பாடி என்றால் யார் என்று கேட்டால் தெரியாது என்று சொல்வார்கள். அப்படி சின்னம் மக்களுக்கிடையே அது எம்ஜிஆரின் இரட்டை இலை, இது கருணாநிதியினுடைய சூரியன் என்று பதிந்து விட்டது. அதற்கான காரணம், இந்த சின்னத்தின் அடிப்படையில் அந்த தலைவர்கள் எல்லாம் பல தேர்தல்களை சந்தித்து ஆட்சி அமைத்தார்கள். அதனால் அந்த சின்னம் மக்களுக்கிடையே பதிந்து விட்டது. இதுவரை ஒரு தேர்தலை கூட எதிர்கொள்ளாத விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த விசில் சின்னம் முதல் தேர்தலிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற 100% மக்களில் 50%க்கு மேற்பட்ட மக்களுக்கு இந்த சின்னம் பதிந்து விட்டது. இளைஞர்கள் ரசிகர்களுக்கிடையே தான் பதிந்து விட்டது என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு ரசிகனும், அவன் 4 வயதோ 5 வயதோ 10 வயதோ எந்த வயதாக ஆனாலும் தான் பாட்டி கிட்ட சொல்கிறான், தான் தாத்தா கிட்ட சொல்கிறான். கொள்ளு பேரன் சொன்னான், என் பேரன் சொல்கிறான் விசில் சின்னத்துக்கு போடுன்னு, என் பொண்ணு சொல்லுது விசில் சின்னத்துக்கு போடுங்க, என் அக்கா பொண்ணு சொல்லுது விசில் சின்னத்துக்கு போடுதுன்னு. அப்படி என்ற இந்த பிம்பம் எல்லாரிடத்திலும் போய் ரீச் ஆயிடுச்சு. ஜெயலலிதா கூட தன்னுடைய இரட்டை இலை சின்னத்தை எம்ஜிஆரால் பிரபலப்படுத்தி கொண்டார். எம்ஜிஆர் கூட இரட்டை இலையை மக்களுக்கிடையே சென்றடைய பல பாடுபட்டிருப்பார்கள். கருணாநிதி கூட பல பாடுபட்டிருப்பாங்க. அண்ணா அவர்கள் பாடுபட்டிருப்பார். ஆனால் நம்முடைய விஜய் அவர்கள் எந்த ஒரு விளம்பரமும் இல்லை. தமிழ்நாட்டில் 50%க்கும் மேற்பட்ட மக்கள் விஜய் சின்னம் விசில் என்று தெரிகிறது. அவ்வளவு பிரபலமாகிவிட்டது. இதற்கான காரணம், இந்த விசில் சத்தம் இந்த தேர்தலில் ஏதோ ஒரு மாற்றத்தை நடத்தப் போகிறது. திமுக ஆள வேண்டுமா, அதிமுக ஆள வேண்டுமா என்பதை நிர்ணயிக்கப் போகிறது. அல்லது தொங்கு சட்டமன்றம் உருவாக வேண்டுமா என்பதை நிர்ணயிக்கப் போகிறது இந்த விசில் சத்தம். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பதிவு. உண்மையாகவே விஜய் முதல் தேர்தலில் வெற்றி தோல்வி அதெல்லாம் 1000 இருக்கட்டும், ஆனால் விஜய் அளவுக்கு ரீச் ஆனது யாரும் கிடையாது. ஏன், 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்களுக்கு முதலில் ஒதுக்கப்பட்ட சின்னம் இன்றைய விஜயகாந்தின் ரசிகர்கள் தொண்டர்களை கேட்டு பாருங்கள், தெரியாது. அகல் விளக்கு சின்னமா தீபம் சின்னமா என்று தெரியாது. அவருக்கு முரசு சின்னம் 2009 தான் கிடைக்கப்பட்டது. அப்படி ஞாபக மருதினால் நிறைய பேர் இருக்கும். ஆனால் விஜயனுடைய சத்தம் 2026இல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. திமுகவையும் அதிமுகவையும் கதிக்கலங்க வைத்து கொண்டிருக்கிறது தேர்தலின் முடிவு வரை. நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அளவிற்கு விஜயின் சின்னம்
பறந்திருக்கிறது தமிழ்நாட்டில். முடிவுகள் என்னவாக இருக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.